கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம மலை பிரசங்கத்துடைய இரண்டாவது பிரசங்கத்தை நாம் கேட்கப் போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்கிற வாக்கின்படி நம்ம செய்தி கேட்க போகிறோம். கண்களை மூடினவர்களாக தேவன் நம்மோடு கூட பேசுவதற்காக நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். நல்லாண்டவரே, இந்த நாளிலும் மீண்டும் மலை பிரசங்கத்தினுடைய 2வது பிரசங்கத்தை துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்கிற வேத வசனத்தின்படி நாங்கள் பேசுவதற்கு கர்த்தரின் கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம மலை பிரசங்கத்தை கேட்டு வருகிறோம். 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அந்த 1ஆம் வசனம், இயேசு மலை மேல் ஏறினார். அப்படி சீசர்களும் அங்கே ஏறி அவர் அருகே அமர்ந்தார்கள். ஜனங்களும் ஏராளமான ஜனங்களும் மலையில் மேலே ஏறினார்கள். அப்பொழுது அவர் தன்னுடைய வாயை திறந்து உபதேசம் பண்ணிருந்தால் மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. அதில் 2வது பிரசங்கம் தான் இங்கே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான் என்று எழுதப்படுகிறது. அப்போ இங்கே பாக்கியவானாக மாறணுன்னா துயரப்படணும். அப்போ துயரம் இருந்தால் பாக்கியவான்களாக மாற முடியும், அவர்கள் ஆறுதல் அடைய முடியும். அப்போ யார் பாக்கியவான்கள் என்று சொன்னால் துயரப்படுகிறவர்கள். யார் ஆறுதல் அடைவார்கள் என்றால் துயரப்படுகள் பாக்கியவான்களாக இருக்கிற அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லப்படுது. ஒரு வேளை இன்றைக்கி குடும்பங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள் துயரத்தில் இருப்பாங்க. துயரத்திற்கு இன்னொரு பதம் துக்கம் என்று எழுதப்படுது. துக்கத்தோடு இருப்பாங்க, பல நிலைமைகளிலும் துக்கத்தோடு இருப்பார்கள். அந்த துக்கத்தோடு கூட இருக்கிற ஜனங்கள் நடுவில் நம்ம போய் நீங்கள் பாக்கியவான் என்று நம்ம சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க சொல்ல முடியாத துக்கத்தில் இருப்பாங்க, மிகுந்த துக்கத்தில் இருப்பாங்க, தாங்க முடியாத துயரங்களில் இருப்பார்கள். அந்த சூழ்நிலை போய் நம்ம போய் நீங்கள் பாக்கியவான் என்று நம்ம சொல்வோம் என்றால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ கர்த்தர் இந்த இடத்துல ஏன் அதை சொன்னார், எந்த நோக்கத்தோடு சொன்னார், எந்த காரியத்திற்காக இதை துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை ஆறுதலையவர்கள் என்று சொன்னார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான ஃபாதர் பல பாடலில் பாடியிருக்கிறார். துன்பமா துயரமா தண்ணீர் உடைப்பட்ட போன்றதம்மா அப்படின்னு ஒரு பாடல் போடுறார். ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் காய்ந்த வஸ்திரத்தின் மேலே, காய்ந்த துணியின் மேலே நனைகிற மழையை போல் இருக்கும். அதே சமயத்தில் அதன் மேலே காற்று அடித்தா, வெயில் அடித்தா அது மாறிவிடும், அதனால் நீ கலங்காதே என்று ஃபாதர் அழகாக பாடுறார். ஆக துயரம் நிறைந்த அநேகர் இருக்கத்தான் செய்கிறாங்க, துக்கப்படுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆக காற்று அடித்தால் வெயில் அடித்தால் அது மாறிடும் என்று சொன்னதை போல் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் துக்கங்கள் மாறணுன்னா பரிசுத்த ஆவியினுடைய காற்று நமக்குள்ளே வீசணும். நோவாவின் காலங்களிலே அந்த ஜனங்கள் வற்றி போகிற காரணம் கீழ்காற்றினால ஜனங்களை வற்றி போகணும் பண்ணதை போல் உங்களுக்குள்ளே ஏற்படுகிற துக்கங்களானாலும் துயரமானாலும் பரிசுத்த ஆவியினுடைய காற்று வீசும்போது அந்த துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் மாறி போகும். அதே போல் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துடைய
அந்த வெளிச்சம் வரும்போது நமக்கு ஏற்படுகிற துக்கங்களும் அந்த துயரங்களும் மாறிப்போம். ஒருவேளை அந்த கேட்கிற நீ தெய்வ பிள்ளை, நீ துயரத்தோடும் துன்பத்தோடு இருந்தால் இயேசுவை நோக்கி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரை நாம் அணுகுவோம். அந்த காற்றினாலும் நீரின் சொல்லினுடைய வெளிச்சத்தினாலும் உங்களுடைய துயரங்களையும் துக்கங்களையும் அவர் மாற்றி உங்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் தேவன் தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள. அதே மாதிரி இன்னொரு பாடலை பாடும்போது, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காக நான் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினேன் உம்முடைய காரணத்தினால் என்று இன்னொரு பாடலை பாடுகிறார். அது சங்கீதம் 16:8 படி பாருகிறார். அங்கே நமக்கு நம்ம பைபிளில் நெருக்கத்திலிருந்து நான் கூப்பிட்டேன். ஒருவேளை அரசி பைபிளில் அது துயரத்திலிருந்து நான் கூப்பிட்டேன் என்று இருக்கும். அதனால் அவர் அந்த பாடலை பாடுகிறார். துயரத்தில் நான் கூப்பிட்டேன், உதவிக்காக நான் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா, என்னை குடிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன் காரணத்தினால் என்று பாடின வண்ணமாக நெருக்கத்திற்கும் துயரம் என்கிற இன்னொரு பதமும் இருப்பதை அறிக்க முடியும். ஒரு வேளை நம்ம நெருக்கங்களோ துயரங்களோ அந்த துன்பங்களோ துக்கங்களோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் அபயமிடும்போது கூப்பிடும்போது அவர் நம்முடைய எல்லா துக்கங்களையும் மாற்றி அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை உலகத்தில் அவருடைய காருண்யத்தினாலே அவர் பெரியவராக்குகிற தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பாடலை பாடும்போது, துயரங்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் தகப்பன் நீர், என் கண்ணீரை தோற்பையிலே வைத்து பதில் தருகிறவர் என்று இன்னொரு பாடலை எழுதுகிறார். ஆக நம்முடைய வேதத்தில் அலைச்சல்களெல்லாம் தேவன் எண்ணிருக்கிறேன், அதை தான் அவர் சொல்கிறாரு. துயரங்களின் எண்ணிக்கையை, நம்முடைய துயரத்தோடும் துக்கத்தோடும் நெருக்கங்கள் நடுவும் அடுகிற அலைச்சலைகளை கர்த்தர் எண்ணி, அதாவது அந்த துயரங்களை எண்ணி அதற்கு பதில் தருகிற தேவன் என்று இன்னொரு பாடலை கூட அவர் பாடுவதை நாம் பார்க்க முடியும். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 61ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இந்த வாக்கியம் நம்ம பார்க்க முடியும். இது 1000 வருடத்தினுடைய வாக்குத்தத்தங்களாக இருந்தாலும் வாக்குத்தத்தங்களே நம்முடைய விசுவாசத்தோடு நம்ம எப்பொழுதும் சொந்தமாக்கி கொள்ள முடியும். சியோனிலே அல்லது சபைகளிலே இது கேட்கிற பிள்ளைகள் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்காக நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல். இயேசு இந்த உலகத்தில் வரும்போது துயரப்படுகிற ஜனங்களை தூக்கி எடுப்பதற்கும் துயரப்படுகிற ஜனங்களை ஆனந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் என்ற வாக்கின்படி தேவன் அதற்காக வந்தார். இந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த வாக்கு தத்தங்கள் நித்திய ஆறுதலுக்கு நேராக நம்மை
நடத்தக்கூடிய வாக்காய் இருப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் இந்த துக்கத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்த்தா இயேசு சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அவளை ஆறுதல் அடைவார் என்று. இந்த சூழ்நிலை இருக்கிற ஜனங்களுக்காகவா இயேசு சொன்னார் என்றால் அந்த நோக்கத்தோடு அல்ல. அதாவது 2 விதமான துயரங்கள் அல்லது துக்கங்கள் இருக்குது. ஒன்று, நமக்கு உலக பிரகாரமாக துக்கம் துயரங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த துக்கம் இருந்தாலும் இந்த துக்கத்தையும் துயரத்தையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதை குறித்து நம்ம வாசிக்கும் போது 2 கொரிந்தியருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தில் வாசிக்கும்போது இப்படி எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டு, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை. 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் கொடுக்காமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கு. 2 துக்கம் சொல்ற, 2 விதமான துயரங்கள். ஒன்று தேவனுக்கேற்ற துயரம், தேவனுக்கேற்ற துக்கம். இன்னொன்று லௌகீக துக்கம், லௌகீக துயரம் என்று எழுதப்படுது. இந்த லௌகீக துக்கத்தை பார்த்திங்கன்னா அது மரணத்தை உண்டாக்குகிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்று உலக அளவானாலும் சரி, நம்முடைய தேசங்களானாலும் சரி, மரித்து போகிற கூட்டங்கள் எல்லாம் பொதுவாகவே துக்கம் தாங்க முடியாமல் தங்களுடைய துயரங்களினாலே மரித்து போகிற கூட்டங்கள் ஏராளமாக இருக்கத்தான் செய்யும். துக்கம் தாங்க முடியாமல் ஏதோ ஒன்றை நினைத்து துயரத்தினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய கடைசி அந்த மரணத்தை தெரிந்து கொண்டு தற்கொலை செய்கிற கூட்டங்களும் ஏராளமாக தான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனை தேடும்போது அதற்கு இடம் கொடுக்காம அவளை வாழ வைப்பதற்கு அந்த வாழ வைக்கிற தேவன் அந்த பூமியில் அவளை படுகிற துயரங்களையும் துக்கங்களையும் மாற்றி நிலைநிறுத்த இயேசு வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். இது லௌகிகமான துக்கம் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த துக்கம் மரணத்தை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த துக்கம் எப்படியெல்லாம் நம்மை உண்டாக்கும்னா, யாராவது காரணம் இல்லாமல் நம்மை பேசிவிட்டால், வார்த்தையினால் பேசினால், இப்படியெல்லாம் நம்ம பேசிட்டாங்களே என்று துக்கம் உண்டாகும், துயரம் உண்டாகும். காரணமில்லாமல் வார்த்தையினால் நம்மை காயப்படுத்தும் போது துக்கமும் துயரம் உண்டாகும். நாம் பேசாததை அவர்களை பேசினார் என்று சொல்லும்போது அந்த எண்ணங்கள் உண்டாகும். நாம் சொல்லாததை அவர்கள் சொன்னாங்க அப்படின்போது துயரங்கள் துக்கங்கள் உண்டாகும். நாம் எடுக்காததை அவளை எடுத்துட்டாங்க என்று சொல்லி பல நிலைமைகள் பிறர் நமக்கு விரோதமாக அவதூறு சொல்லும் போதோ, குற்றங்கள் சொல்லும் போதோ, காயப்படுத்தும் போதோ, வேதனைப்படுத்தும் போதோ அந்த துக்கங்கள் துயரங்கள் வருவது மனிதன் தெரிந்து கொள்வதுதான் மரணம். பொதுவாகவே எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய காரியம்தான். கடந்த நாளில் நீங்கள் செய்தியில் பார்த்தீங்கன்னா, மனைவியானவள் மரித்து போனால் கணவன் துக்கம் தாங்க முடியாமல் துயரம் தாங்க முடியாமல் 2 நாள் கழித்து தற்கொலை செய்து கொண்டான். ஆக இந்த லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது. எத்தனையோ இடங்களில் அதான் நம்ம பார்க்கணும். எத்தனையோ இடங்களில் அந்த சம்பவத்தை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 20 வருடத்திற்கு முன்பாக ஒரு புறஜாதி பெண், பேரன மேரி, அவர் பேர், வாலிப பிள்ளை, நாங்கள் ஊழியம் செய்த பகுதியில் தற்கொலைக்கு நேராக துயரம் துக்கத்தோடு காணப்படும் போது எதிர்ச்சியாக என் மனைவி அந்த வாலிப பிள்ளையை சந்திக்க நேரிட்டது. அவன் தன் துக்கங்களெல்லாம் சொல்லி துயரங்களெல்லாம் சொல்லி
இனி தற்கொலைதான் முடிவு என்று சொல்லும்போது என் மனைவி கர்த்தரை குறித்து இயேசுவை குறித்து தானே காணித்து சொல்லி அதை அப்படி நம்ம செய்யக்கூடாது, வாழணும் என்று என் மனைவியோடு கர்த்தர் பேசினதுனால அந்த முடிவை அவங்க தள்ளி கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து இன்றைக்கி குடும்பமாக பிள்ளைகளெல்லாம் நல்ல வாழ்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல அவர்கள் என்ன சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆக அந்த துக்கம் துயரம் என்பது மரணத்தை கொண்டு வருகிறது. கடந்த நாளில் நீங்கள் பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையினால் ஏற்படுகிற துக்கம் துயரம், ஒரு அரசாங்க அதிகாரி தற்கொலை செய்து கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக எல்லா இடங்களிலும் சர்வசாதாரணமாக சில இடங்களில் பிள்ளைகள் மரித்து இருப்பார்கள். துக்கம் தாங்க முடியாமல் அந்த பெற்றோர்கள் மரித்து போவதாக இருக்கிறது. ஆக அதுதான் சொல்ல லௌகீக துக்கம் அது மரணத்தை உண்டாக்குகிறது என்று கர்த்தர் சொல்கிறது. வேதம் அதுதான் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் இதை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீ எந்த சூழலிலும் துயரப்படாமல் துக்கப்படாமல் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உன் துயரத்தை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நீ பாடும்படி தேவன் அந்த ஆனந்த தைலத்தினால் உன்னை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி, ஒரு சிறு பையன் ரோட்டில் இருந்த நல்ல அந்த மிட்டாய் ஒரு ஸ்வீட்டை அவன் எடுத்து சாப்பிடும்போது கடைக்காரன் பார்த்து இந்த கடையிலிருந்து இவன் திருடினான் என்று சொன்னபோது எல்லாமே நம்பி பெற்றோர்கள் அவனை திட்டி அடித்திருக்கிறான். அவன் என்ன மேல் மாடியில் ஏறி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். நான் இந்த மிட்டாயை நான் விரும்பி நான் சாப்பிடக்கூடிய மிட்டாய், ஆனாலும் நான் இதை திருடலை என்று எழுதி அவங்க சொன்ன வார்த்தையினாலே அவனுக்கு துக்கம் தாங்க முடியாமல் துயரம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டான். ஆக லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குது. பொதுவாக +2 படிக்கிற பிள்ளைகள், 10th படிக்கிற பிள்ளைகள் மார்க்கு குறைவாகும் போது அவளை எதிர்பார்க்கிற மதிப்பெண்கள் கிடைக்கும் போது பெற்றோர்கள் அவளை திட்டும்போது அவர்கள் அதில் துயரமடைந்து துக்கமடைந்து அந்த மரணத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து மறித்து விடுகளை எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எண்ணமுடைய தேவ பிள்ளைகள் யாராகிலும் இதை கேட்டிருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த முடிவை நம்ம எடுக்காமல் கர்த்தருக்குள் நீங்கள் வரும்போது நீங்கள் நினைக்கிற எல்லாவித உயர்வையும் கர்த்தர் உங்கள் வாய்க்களே தருவேன். அது நமக்கு முடிவல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது லௌகீக துக்கம் அது மரணத்தை உண்டாக்குறது என்று வேதம் சொல்லுகிறது. அதே நீங்கள் அந்த வசனத்தில் வாசிக்கும்போது தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனசாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குறது. இதை தான் அன்று சொல்கிறார். தேவனுக்கேற்ற துக்கம் ஆண்டுடைய வருகையிலையோ ஞாயிற்றுப்பிலையோ மனசாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் அது மன திரும்புதலுக்கும் ரட்சிப்புக்கும் அது ஏற்றதாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லும். இப்பேற்பட்ட துக்கமுடைய துயரமுடைய ஜனங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் பாக்கியவான். ஏசா கூட கடைசி நாளில் மனம் திரும்புவதற்கு மனசாபப்பட்டான். ஆனால் மனம் திரும்புதலை காணாமல் போனான். அப்போ இந்த தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய மன திரும்புதலை உண்டாக்குகிறது, ரட்சிப்பை உண்டாக்குகிறது. அந்த மன திரும்புதலை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளை தான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்லது துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய அந்த ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு அலைய சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆக அந்த தேவனுக்கேற்ற துக்கம் மனசாபதற்கு இடமில்லைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞாயிற்றுப்பில் வருகையில் நமக்கு மனசாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிலர் அந்த லௌகீக துக்கம் உடையவர்கள் ஞாயிற்றுப்பில் மனசாபப்படுவோம். ஐயோ நமக்கு எத்தனையோ
சந்தர்ப்பத்தை தந்தார். எத்தனையோ எத்தனையோ தேவன் வார்த்தைகள் என்னோடு பேசினார். அப்போல்லாம் நம்ம மனம் திரும்பலையே, அந்த தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு வரலையே என்று மனஸ்தாபப்படுகிறவர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் மனஸ்தாபப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லாமல் அதுதான் சொல்கிறேன். ஆக உண்மையான துக்கம் ரட்சிக்கப்படும், மனத்தில் உண்டு. அவர்கள் மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் போய்விடும். ஆனால் லௌகீக துக்கம்தான் மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லிட்டு 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, பாருங்கள் நீங்கள் தேவனை கேட்ட துக்கம் அடைந்ததுண்டோ. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை. முதல்ல சொல்கிறார், ஜாக்கிரதையாக அந்த தேவனை கேட்ட துக்கம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுமா. என்ன ஜாக்கிரதையாக இருக்கும்? தவறு செய்யாதபடி ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்த தெய்வ பிள்ளைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாக நாம் பார்த்து கொள்ளும். தப்பு செய்யக்கூடாது, தவறாக பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது, பிறரோடு கூட நம்ம வார்த்தையினால் காயப்படுத்தக்கூடாது என்கிற ஜாக்கிரத்தை உண்டாகக்கூடியது தான் தேவனுடைய கேட்ட துக்கம். ஆண்டோட வருகை சந்திக்கணுமே, மலை பிரசங்கத்தின்படி ஆண்டவரோடு இருக்கணுமே என்கிற ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க வேண்டும். நான் பெற்ற ரட்சிப்பை குறித்து, பெற்ற அபிஷேகத்தை குறித்து, ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று ஆண்டு சொல்கிறார். சில பிள்ளைகளை சொல்கிற வாலிபில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படிம்பா. ஆனால் ஆவிக்குரியவர்கள் ரொம்ப தேவனுக்கேற்ற துக்கம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 10 வெள்ளிக்காசு கூடியவள் ஒரு வெள்ளிக்காசை தொலைச்ச பின்னாடி அவள் துக்கத்தோடு 9 வெள்ளிக்காசு இருக்க, இன்னும் ஒரு வெள்ளிக்காசு இருந்தால் என்ன, இல்லை என்னாமல் அசால்ட்டாகாமல் அசதியாகாமல் அவள் துக்கத்தோடு அதை தேடி கண்டுபிடிக்கிற அளவும் துக்கத்தோடு துயரத்தோடு தேடி அவள் கண்டுபிடித்த பின்பு சந்தோஷப்பட்டாள் என்று வேதம் சொல். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதி கூட நஷ்டமடையாதபடி, அது நஷ்டப்பட்டு போகாதபடி, அது நம்ம இழந்து விடாதபடி ஆண்டோட வருகை வரையும் நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜாக்கிரதையாக காத்து கொள்வதுதான் தேவனுக்கேற்ற துயரம், தேவனுக்கேற்ற துக்கம் என்று சொல்லுகிறது. இந்த தேவனுக்கேற்ற துயரம் உள்ள துக்கமுள்ள ஜனங்களை பார்த்தா மலை பிரசங்கத்தில் நீங்கள் பாக்கியவான், துயரப்படுகிறவர்கள் துக்கப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான் என்று அங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதே 7:17 வாசிக்கும் போது அந்த ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், அப்போ குற்றம் தீர எவ்வளோ நியாயம் சொல்லுதலையும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா குற்றம் தீர அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த குற்றம் இல்லாமல் வாழணும் தான் தேவன். அதுக்கு துயர், ஐயோ அந்த துக்கம், நான் தவறு செய்யக்கூடாது, குற்றம் செய்யக்கூடாது, மற்றவளை குற்றமும் சொல்லக்கூடாது என்கிற அந்த உணர்வோடு இருக்கிற தேவ பிள்ளை தான் தேவனுக்கேற்ற துக்கம் உள்ளவர்கள், தேவனுக்கேற்ற துயரம் உள்ளவர்கள். அவளை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்படி குற்றத்தை தீர்க்க முடியும்? நம்மை நாமே நியாயம் தீர்க்கணும். நம்மை நாமே சோதித்து பார்த்து எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் குற்றமாக தெரியுதோ அதற்காக துக்கப்பட்டு துயரப்பட்டு, ஐயோ நான் தேவனுக்கு எதிராக இந்த குற்றங்களை செய்திருக்கிறேன், தேவனுக்கு எதிராக இந்த பாவங்களை செய்திருக்கிறேன், தேவனுக்கு எதிராக இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் என்று
நம்மை நாமே குற்றம் தீர்க்கப்படுவதாக நம்மை நாமே சோதித்து பார்த்து நிதானமாய் நடந்து அது துக்கத்தோடு அதை சரி செய்யும்போது அதுதான் தேவனுக்கேற்ற துக்கம். அப்படி அந்த துயரத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிற காரியம், நீங்கள் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. நாயன் சொல்லுதலையும் அப்படிங்கிறார். நாயன் எவ்வளவுன்னு சொல்கிறார். நாயன் சொல்லு மற்றவளை நாயத்து இருக்கிற காரியங்கள், மற்றவங்களை எடைப்படுகிற காரியங்களாம் இருக்கக்கூடாது. நம்மை நாயத்து இருக்கலாம். நீ செய்வது சரியல்ல, நான் செய்வது சரியில்லை, நான் போகிற பாதை சரியில்லை, என் பார்வை சரியில்லை, என் சிந்தனை சரியில்லை, என் நடக்க சரியில்லைன்னு நம்மை நாமே அந்த துக்கத்தோடு தேவன் என்னை பார்க்கிறார். அக்னி ஜுவாலை போல கண்களை என்னை பார்க்கிறார். என் இருதயத்தை பார்க்கிறார், என் நடையை பார்க்கிறார், என் உடையை பார்க்கிறார், என் பார்வையை பார்க்கிறார். நான் எப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறார் பார்க்கிறார் என்று துக்கத்தோடு நமக்கு நாமே நியாயம் தீர்க்கணும். மற்றவளை நியாயம் தீர்க்கக்கூடாது. மற்றவளை நியாயம் தீர்ப்பது நமக்கு காரியம் கிடையாது. நம்மை நாமே நியாயம் தீர்க்க கடவோம் என்று வேதம் சொல்லும். ஆக அப்படி துக்கத்தோடு கூட இருக்கிற, அதற்காக துயரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து தான், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லு. அங்கே இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயன் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் அப்படிங்கிறார். தேவனுக்கேற்ற துக்கம் உலகத்தை வெறுக்கணும். மோசே அனித்தியமான உலக சந்தோஷத்தை வெறுத்ததை போல உலகத்தின் மேலே வெறுப்பு உண்டாகணும், பாவத்தின் மேலே வெறுப்பு உண்டாகணும், இச்சையின் மேலே வெறுப்பு உண்டாகணும், விபச்சார சிந்தனை மேலே வெறுப்பு உண்டாகணும், வேசித்தனத்தின் மேலே வெறுப்பு உண்டாக வேண்டும், உலகத்தின் மேலே வெறுப்பு உண்டாகணும், ஆடம்பரமான வாழ்க்கையின் மேலே வெறுப்பு உண்டாக வேண்டும். அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம், அதுதான் தேவனுக்கு ஏற்ற துயரம். அந்த துயரப்படுகளை தான் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் பாக்கியவான். அந்த வெறுப்பு உண்டாகணும், அதை அருவருக்கக்கூடியவளாக இருக்கு. எவ்வளவுங்கிறார், எவ்வளவுக்கு எவ்வளவாக வெறுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்ம வெறுக்கக்கூடியவளாக மாறணும். அது துக்கத்தோடு இருக்கணும். இதை நான் செய்யக்கூடாதே, தேவன் வெறுத்ததை நான் இச்சிக்கக்கூடாதே, தேவன் வெறுக்க சொன்னதை மீண்டும் அதை நான் செய்யக்கூடாதே என்கிற வெறுப்பு உண்டாகும். அதுதான் ஆண்டு சொல்லும், என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தானே வெறுத்துங்கிறார். அவ்வளவாய் வெறுக்கிற தேவப்பிள்ளை. அது துக்கம் இருக்கணும். ஐயோ நான் இன்னும் வெறுக்கலையே, வெறுக்காத அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறதே, அதற்காக துயரப்பட்டு அதை வெறுக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்துதான் நீங்கள் பாக்கியவான் என்று கர்த்தர் அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எவ்வளவு பயத்தையும். அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்பது அவ்வளவு பயப்படணும், எவ்வளவு பயத்தையும். அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ள பயம் இருக்கா? பயம் கிடையாது. பயம் இருக்கணும். யோபை குறித்த ஆண்டு தெளிவார், எனக்கு பயப்படுகிறவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். பயப்படணும். பயப்படுகிறவன் தவறு செய்ய மாட்டான், தவறி விழமாட்டான். யோசேப்புக்குள்ளே அந்த பயம் இருந்துச்சு, அதனால் அவன் பாவம் செய்யலை. ஆண்டவரே சொல்கிறாரு, நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேங்கிறார். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவியுங்கள் அப்படிங்கிறார். பயப்படுகிற சிறியோனும் பெரியவனும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவுக்கு அதிகமாக நாம் கர்த்தருக்கு பயப்படணுமோ அது துக்கம் இருக்கணும். ஐயோ நான் இன்னும் பயப்படணுமே, இன்னும் பயப்படணுமே, இன்னும் துயரத்தோடு வருகை வரைந்து நான் பயப்படணுமே, தேவனுக்கு பயப்படணுமே,
பரிசுத்தவான்களுக்கு பயப்படணுமே என்கிற அந்த பயம் நமக்குள்ளாக இருக்கும்போது தான் அதுதான் தேவனுக்கேற்ற துக்கம், அதுதான் தேவனுக்கேற்ற துயரம். அப்படிப்பட்டவளை பார்த்து தான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆவலையும்ங்கிறார். ஆவல் உண்டாகும். பாவம் செய்வதற்கு ஆவல் அல்ல, ஆவிக்குரிய விஷயத்தில் ஆவல் உண்டாகும். என்ன ஆவல் உண்டாகணும்? இன்னும் அதிகமாக நாங்கள் வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை நான் வாசிக்கணும், இன்னும் அதிகமாக நான் தேவனை தேடணும், இன்னும் அதிகமாக நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக ஆவியில் நிரம்பி நான் வழியணும், இன்னும் அதிகமாக எல்லா கூட்டங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை முடக்காமல் தேவ சமூகத்தில் வரணும் என்கிற ஆவல் உண்டாகும். இன்னும் நான் பரிசுத்தமாக நான் நடக்கணும், இன்னும் நான் விசுவாசத்தில் இன்னும் வளரணும், எப்போதும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற அவ்வளவு ஆவல் உள்ளவளாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் நான் தேவ சமூகத்தில் முடக்கப்படாமல் உபவாச கூட்டத்திற்கு நான் வரணும், வேத தியான நேரங்களுக்கு நான் வரணும், கர்த்தருடைய வார்த்தையின் ஆவலோடு நான் கேட்க வேண்டும் என்கிற ஆவல் எங்கே இருக்கிறதோ, யாருக்குள்ள அந்த ஆவல் இருக்கிறதோ அவர்கள்தான் தேவனுக்கேற்ற துக்கமுடையவர்கள், அவள்தான் தேவனுக்கேற்ற துயரமுடையவர்கள். அவளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்கிறார். அதுக்கு பின்னாடி அங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் அப்படின்னு சொல்கிறார். தேவனுக்கேற்ற துக்கம் அப்படின்னா பக்தி வைராக்கியம். உலகத்தினுடைய பக்தி வேஷம் கிடையாது, தேவனுக்கேற்ற பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவளுக்கு ஒரு பக்தி, தன் வீட்டை குறித்து, சபையை குறித்து, தேவாலயத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் உண்டானால்தான் தேவாலயத்துக்குள்ளே போய் ஆடு மாடு விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் சாட்டினால் என்ன செய்தார்? விரட்டி அந்த தேவ ஆலயத்தை, கல்லர்கள் கொய்கையால் ஆக்கின அந்த தேவ ஆலயத்தை, அவருக்குள் இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இருந்தால் அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தணும். அப்போ சபை மேலே ஒரு வைராக்கியம் வேணும், சபையின் மேலே மாத்திரம் உபதேசத்தின் மேலே ஒரு வைராக்கியம் இருக்க வேணும். அப்போ அதே தாவீதுக்குள்ளே அந்த வைராக்கியம் இருந்தது. அப்போ நமக்குள்ளே அந்த துயரம் துன்பம் அப்படின்னா எதுக்குன்னா தேவனுக்கு வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் தேவனுக்கேற்ற துக்கம். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். இந்த 3 எபிரேயர் வாலிபர்கள் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்தாங்க இல்லையா? ராஜா கிட்ட சொன்னாங்க, ராஜாவே எங்கள் தேவன் நல்லவர் வல்லவர், எங்கள் தேவனை தவிர நாங்கள் இதை வணங்க மாட்டோம், எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்கலாலும் சரி. பக்தி வைராக்கியத்தை காட்டினேன். வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வரணும். பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. கஞ்சா பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்காக வைராக்கியம், இந்த எபிரேயர் வாலிபலை போல வைராக்கியமாக வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கும். பக்தி அந்த வைராக்கியம் நமக்கு தேவை, பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. இனி அநேகருக்குள்ளே நம்ம பார்க்க முடியல. உலக பிரகாரமான வைராக்கியம் தவிர, மாம்சீக வைராக்கியம் தவிர, அது கொஞ்சம் சொல்ல எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் அந்த தேவனுக்கேற்ற துக்கப்படும் போது, தேவனுக்கேற்ற துயரப்படும் போது அவங்கள தான் சொல்கிறாரு, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று சொல்கிறார். இது கேட்கிற தெய்வ பிள்ளைய, நீ ஒரு காலத்தில் தேவனுக்கு எல்லா விதத்தில் சரியாக தான் ஆவலாக இருந்த, எவ்வளவாய் நீ கர்த்தருக்கு நீ பயந்த,
உன்னை நீயே நிதானித்த நியாயத்திலிருந்து பாவம் செய்யாமல் வெறுக்கிற வாழ்க்கையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கதான். எத்தனையோ நீ காலங்கள் பக்தி வைராக்கியம் வேணால் இன்றைக்கு அதெல்லாம் உன்னை விட்டு எடுப்பாயிட்டு மீண்டும் நீ கர்த்தருக்குள்ளாக இதற்காக ஐயோ நான் அந்த நாளில் இப்படியெல்லாம் வாழ்ந்தேனே, இயேசுவுக்காக வாழ்ந்தேனே, மீண்டும் நீ துயரத்தோடு அதற்காக துக்கப்பட்டு அந்த பாதையில் மீண்டும் நீ வருவாய் என்றால் நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நேரம்தான் இந்த நேரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆகவே நீ துயரப்பட்டு சில பார்த்தீங்கன்னா விட்டு விட்டே இந்த லௌகீக துக்கம் துயரம் விட்டு விட்டே வெளியே போகாமல் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வெறுத்து தள்ளி தேவனுக்கேற்ற துக்கப்படுங்க, தேவனுக்கேற்ற வைராக்கியத்தோடு காணப்படுங்க. சபை குறித்ததான ஒரு வைராக்கும், ஒரு ஆவிக்குரிய வைராக்கு, உபதேசத்தை குறித்து சத்தியத்தை குறித்து வைராக்கியம் உண்டாக தேவன் அதை தான் சொல்லுகிறார். அந்த துக்கம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் அங்கே விரும்புகிறார். அது சொல்கிறார், எவ்வளவு கண்டிப்பும் உண்டாயிற்றே உண்டாக்குகிறது. கண்டிப்பு, தவறு செய்கிறவனை கண்டிக்கணும், கண்டு காணாமல் இருக்கக்கூடாது, கண்டிக்காமலும் இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் சபையானால் போதர்கள் கண்டிக்கணும். ஜனங்கள் தவறு செய்யும்போது அது கண்டிக்காமல் இருக்க முடியாது. அது துயரத்தோடு துக்கத்தோடு செய்யணும். பிள்ளைகள் தவறு செய்யும்போது நம்ம கண்டிக்கலாம். பிள்ளையாண்டானால் நடத்த வேண்டிய வழியில் நடத்து அப்படிங்கிறார். ஆகவே பிள்ளைகளையும் கண்டிக்கக்கூடிய தவறு செய்யும்போது சில பெற்றோர்கள் கண்டு காணாமல் போய்விடுவார்கள். சபைகளில் தவறு செய்யல கண்டு காணாமல் போகக்கூடாது. வீட்டில் யாராவது தவறு செய்தால் அந்த துக்கம் இப்படி தேவனுக்கு விரோதமாக இப்படி செய்கிறாங்களே என்று கண்டிக்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் அந்த தேவனுக்கேற்ற துக்கம் என்று அது உண்டாக்குறது என்று சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள் அப்படின்ட்டு குறைந்த சபை எல்லா விதத்திலும் தேவனுக்கேற்ற துயரமுடையவளாக தேவனுக்கேற்ற துக்கமுடையவளாக இருந்தான். தீய காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, தீமையான காரியங்களை செய்யக்கூடாது, தீமையான வழிகளை பேசக்கூடாது, தீமையானவைகளை அடுத்தவங்களுக்கு விரோதமாய் பேச. அவைகளெல்லாம் தேவனுக்கேற்ற துக்கம் கிடையாது. நான் தீமை செய்யக்கூடாதே, தீய வழியில் நடக்கக்கூடாதே, தீமையான எந்த காரியத்தில் செயல்படக்கூடாதே என்கிற அந்த துக்கம் துயரம் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிற அந்த வார்த்தையை தான், நீங்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா கல்வாரிக்கு போயிட்டே இருக்கிறாரு. பின்னாடி செல்வகுமார்த்தையும் அழுதுகிட்டே வராங்க. துயரத்தில் இருந்தால் தான் அழுக வரும், துக்கம் இருந்தால் தான் அழுக வரும். அப்படியே அழுதுட்டு போகும்போது கொஞ்ச நேரம் ஆண்டவர் பார்த்து அப்படியே திரும்பினார். திரும்பி பார்த்து சொன்னார், நீ எனக்காக துயரப்பட வேண்டாம், எனக்காக நீ துக்கப்பட வேண்டாம், எனக்காக நீ அழ வேண்டாம், நீங்கள் உங்களுக்காக அழுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுக்காக நீங்கள் துக்கப்படுங்க, உங்களுக்காக நீங்கள் துயரப்படுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துக்கப்படுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துயரப்படுங்கள் என்று சொல்லி தேவன் அவ்விதமான காரியத்தை அவங்களுக்கு சொன்னார். அப்போ அவங்க யோசித்தாங்க, கர்த்தர் எதுக்கு சொன்னார் அப்படின்னு போதுதான் அவங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஓ, இதற்காகவா சொன்னார் அப்படின்னு. அந்த வசனம் தான் ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அப்போ அவர் ஏன் காயப்படுறாரு?
நம்முடைய மீறுதல் நிமித்தமாக காயப்படுகிறார், நம்முடைய நம்முடைய அக்கிரமங்களின் அக்கறை நிமித்தமாக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆகினி அவர் மேல் வந்தது. அப்ப இதற்காக அழுங்கங்கிற. எதற்காக? அந்த ரட்சிப்பு மனதுக்கு ஏதுவான துக்கம் சொல்கிறாரு. ஐயோ இயேசு கல்வாரிக்கு போனது என்னுடைய மீறுதலுக்காக, என் பிள்ளைங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, பிள்ளைகள் செய்கிற அக்கிரமங்களுக்காக என்று துக்கப்பட்டு துயரப்பட்டு அழுது அந்த மன திரும்பலுக்கேற்ற ரட்சிப்பு உண்டாகி நம்ம இப்போ தியானித்த அத்தனை காரியங்களும் தேவனுக்கு உண்மையாக இருப்பதற்காக நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நீங்கள் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்கன்ற. ஐயோ நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக அல்லவா துயரப்பட்டு, நான் செய்த என் துக்கத்தை என் மீறுதலுக்காக அல்லவா நொறுக்கப்பட்டு காயப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் சுமந்தாரே, அந்த நியாயத்தீர்ப்பை சுமந்தாரே. எதற்காக? மனம் திரும்பலுக்காக, ரட்சிப்புக்காக, மனசாபப்பட்டு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள் வருவதற்காக என்று அதற்காக நீங்கள் துக்கப்படுங்கள். அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். இது கேட்கிற தேவ பிள்ளையே, நீ இன்றைக்கு பாவம் செய்து கொண்டு இருக்கலாம், இன்றைக்கு அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கலாம். அந்த பாவத்துக்கு அக்கிரமத்துக்காக இயேசு காயப்படுகிறார், அவர் நொறுக்கப்படுகிறார். உனக்கு சமாதானத்தை, உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அந்த ஆக்கினி அவர் சுமந்தார். தீர்மானம் பண்ண, நீ செய்த பாவத்திற்காக, என் குடும்பம் செய்த பாவத்திற்காக, வாலிப பிள்ளையாக இருந்தாலும் நான் செய்த மீறுதலுக்காக என் இயேசு எனக்காக சிலுவையிலே தொங்கினார் என்கிற துக்கம் துயரம் உண்டாகும் போது அதுதான் மனம் திரும்ப ரட்சிப்புக்கேற்ற துக்கமாக மாறி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொன்ன அத்தனை தேவனுக்கேற்ற துக்கமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால் என்னால் வாழ முடியும் என்று நாம் அறிந்து இன்றைக்கு நாம் தீர்மானத்தோடு கூட தேவனுக்கு என்று அர்ப்பணிப்போம். அவங்க எப்படியெல்லாம் அழுதுருப்பாங்க. ஐயோ ஏசு நம்முடைய சிந்தனையினால் செய்த பாவத்திற்காக அவர் சிரசிலே ரத்தம் சிந்தினார், கை கால்களிலே நாம் செய்த பாவ அக்கிரமங்களுக்காக ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார், நாம் இருதயத்திலே செய்த பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தினார், நம் சரீரத்தில் செய்த பாவத்திற்காக சரீரத்தில் காயப்பட்டார், நம்முடைய கண்களிலே நாம் பார்த்து செய்த பார்வையினால் செய்த பாவத்துக்காக அது கண்களில் இருந்த ரத்தம் வழியுதே என்று ஒவ்வொருங்க நினைத்து துக்கப்பட்டு அந்த தேவனுக்கேற்ற துக்க முடிவுகளாக மாறினார். நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி தேவனுக்கேற்ற துக்க முடிவுகள், அப்படி தேவனுக்கேற்ற துயர முடிவுகளை பார்த்த மலைப்ப சொல்கிறாரு, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவர். ஆறுதல் என்பது என்ன? நித்திய அருள் பரலோகம்தான். இங்கேயும் நமக்கு சகல விதத்திலும் ஆறுதலின் தெய்வம் தான். என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், ஒரு தாய் தேற்றுவதை போல தேற்றுவாங்கிறார். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு ஆறுதல் பரலோக ராஜ்யம்தான். 1000 வருட அரசாட்சியில் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் இந்த மலை பிரசங்கத்துடைய 2வது படி அல்லது ஏணி படியில் நாம் ஏறி வரும்போது இந்த ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். நெகோமியாவினுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்த்திங்கன்னா அங்கே நெகோமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தா நெகோமியாவுடைய துக்கத்தை நம்ம பார்க்க முடியும். அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் கிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை நெகோமியாவுக்கு வேலை பானபத்திரக்கார வேலை.
ராஜாவுக்கு திராட்சரசங்களோ போஜனங்களோ பராமரிக்கக்கூடிய நல்ல உத்தியோகம் தான். பொதுவாக அப்படிப்பட்டவர்கள் இவங்க முதல் டேஸ்ட் பார்த்து தான் ராஜாவுக்கு எந்த ஆகாரத்தை கொடுப்பாங்க. அப்படி ஒரு உயர்வான இடத்துல இருந்தவன் தான் இந்த நெகோமியா. எந்த கவலை, சாப்பாடு கவலை இல்லை, வஸ்திரக்கடை கவலை இல்லை, ஆக எதற்கும் தங்குகிற இடமும் எந்த குறையில்லாமல் வாழ்ந்தவன் தான். ஆனால் எருசலேமுடைய ஆலயங்கள் பாழாய் கிடக்கிற செய்தி அவன் கேட்கறான். பாருங்க, அவன் தனக்கு தாங்க வாழலை. அதுதான் அங்கே சொல்ல தொடர்ந்து நம்ம வாசிப்போம். நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அவன் பாருங்க, அந்த எத்தனை வருடம் ஆனாலும் அந்த ராஜாவுடைய சமூகத்தில் அவன் துக்கமோடு அப்படி செய்யலை, சந்தோஷமாகத்தான் செஞ்சிருக்கிறான். ஆனால் அன்றைக்கி அவன் துக்கத்தோடு தான் அது செய்திருக்கிறான். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருப்பது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? நினக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல வேறு ஒன்று அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதும் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி? இதுதான் தேவனை கேட்ட துக்கம். ராஜபோக வாழ்க்கை இருந்தாலும் எருசலேம் பாழாய் கிடக்கும்போது நான் எப்படி துக்கம் இல்லாமல் இருக்க முடியுங்க? இதுதான் தேவனுக்கு, சபை குறித்து தானே தேவனுக்கு துக்கம். அநேக சபைகள் பாழாய் கிடக்குது, ஆனால் அந்த விசுவாசிகளுக்கு அந்த துக்கம் வரல. யாராகிலும் செய்யட்டும் என்று ஒதுங்கி போகிற ஜனங்கள் தான் இருக்குது. கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் இருக்கக்கூடிய சபைகளில் என்ன தேவையோ அந்த தேவைகளை நீங்கள் செய்வது தான் தேவனுக்கேற்ற துக்கம். அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களை குறைவில்லாமல் நீங்கள் பராமரித்து அதை செய்ய வேண்டிய முறைமைகளை செய்வது தான் தேவனுக்கேற்ற துக்கம். ஒருவேளை நெகோமியாவை போல் உயர்ந்த பதிவில் இருக்கலாம், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம், அந்த இல்லாமல் இருக்கலாம். தேவனுக்கேற்ற துக்கம் நெகோமிக்கு உண்டு. மனதின் துக்கம் ராஜாவுக்கே தெரிஞ்சு போச்சு. இது லௌகீக துக்கம் கிடையாது, இது மரணத்துக்கு எதுவான துக்கம் கிடையாது, கடைசி நாளை மனஸ்தாபப்படுவதற்கு ஏற்ற துக்கம் கிடையாது. இது மனதின் துக்கம். ஆக அந்த மனதின் துக்கம் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான துக்கம். தேவனுடைய ஆலயம் பாலாய்க்கடை சுட்டரிக்கப்படுகிற அந்த காரணத்துக்கு ஏற்ற துக்கம் அந்த நெகோமியுக்குள்ளாக வந்தது. அதுதான் துயரப்படுகிறவர்கள். அந்த துயரம் வரணும். சபையின் மேலே ஏதாவது செய்யணுமே, கொடுக்க வேண்டிய விஷயத்தில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணுமே, செய்ய வேண்டிய விஷயத்தில் உண்மையாக இருக்கணுமே, செய்கிறவர்களையும் நம்ம தடை செய்யக்கூடாது என்று ஆலயத்தின் மேலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையின் மேலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிற எந்த ஊரான தேசமானாலும் அந்த சபையின் மேலே பாரம் உள்ளவளாக இருப்பது தான் தேவனுக்கேற்ற துக்கம். அவளை பார்த்தா சொல்லார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க, உங்களால் சபைக்கு என்ன, நீங்கள் இருக்கிற சபைக்கு எதை உங்களால் செய்ய முடியுமோ ஆலயத்தை பாருங்கள், நீங்கள் போகக்கூடிய சபைக்கு பாருங்கள், என்ன தேவை இருக்குது. ஃபேன் இல்லையா, லைட்டு இல்லையா, கட்டடங்கள் பழுதாக இருந்தா, பெயிண்ட் அடிக்காமல் இருக்கா, நாற்காலி இல்லாமல் இருக்கா, ஃபியர் சிஸ்டம் இல்லாமல் இருக்கா, அல்லது இடம் இல்லாமல் இருக்கா, அல்லது அஸ்திபாரம் போட்டு கட்டப்படாமல் இருக்கா, அல்லது வார்த்து போட்டு பூசப்படாமல் இருக்கா,
ஒயரிங் பண்ணாமல் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் அதற்கேற்ற துக்கம் அடைந்தவர்களாக உங்கள் திராணிக்கு தக்க காரியங்களை செய்யும் போது நீங்கள் சொல்லணும், பாஸ்டா இதை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லி தேவனுக்கேற்ற துக்கமடைவுளாக இருந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லும், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்ன அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, முதலாவது பாருங்க, கேட்டேன்னு கேட்கல. அவன் முதல் தேவனத்தில் கேட்கணுமா வேண்டாவா? முதல் ஜெபிக்கிறவனாக இருந்து ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாக இருந்து, அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையின் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு என்னை நீ அனுப்ப வேண்டும் என்று சொன்னான். நான் போனோம், இந்த கல்லறைகளெல்லாம் கட்டணும், அதெல்லாம் செய்யணும். ராஜா உங்கள் சித்தம் இருந்தால் என்னை அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு, அப்பொழுது ஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தால் ராஜா என்னை பார்த்து, பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது சித்தமாயிற்று. பின்பு நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக நான் யூதா தேசத்துக்கு போய் சேர மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள், நதியில அப்பத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படி, என்னுடைய பிரயாணத்தை தடை பண்ணாம வழிவிட்டு அனுப்பும்படி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கும்படி கேட்குறேன். அப்படின்னா நான் போகிறேன், என் பிரயாணம் தடை பண்ணக்கூடாது, என் தேவனுக்கேற்ற துக்கத்தை நிறைவேற்றுகிற வரையும், கல்லறைகளை சுற்றிருக்கிற கல்லறைகளையும் பாழாய் கிடக்கிற தேவ வாசல்களை கட்டும் வரைக்கும், அந்த பிரயாணம் நிறைவேறி போகிற இடங்கள் தேசாதிபதிகள் என்னை தடை செய்யக்கூடாது என்று நான் போவதற்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுங்கிறான். இப்போ எவ்வளோ ஞானமாய் நடந்து கொள்கிறான். கர்த்தருடைய காரியத்தை தடை வரக்கூடாது என்பதை அவன் தேவன் அறிந்து முறையிடுவதை பார்க்கணும். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, தேவாலயத்துக்கு இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைகளும் நகர அலங்கத்தின் வேலைகளும் நான் தங்க போகிற வீட்டின் அங்கே போய் நான் தங்குற வீட்டின் வேலைகளையும் வேண்டிய மரங்களையும் ராஜாவின் வனத்துக்கு காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படி அவனுக்கு ஒரு கட்டளை கட்டளையிடுவராக என்றான். என் தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கிறபடியால் ராஜா அவர்களை எனக்கு கட்டினான். போகும்போதே கேட்டான், அவளெல்லாம் கட்டக்கூடிய எவ்வளோ மரம் தேவையோ, எனக்கு வீடு நான் தங்கக்கூடிய எவ்வளோ மரங்கள் தேவையோ அத்தனையும் இந்த வனத்தலைவர் அப்படி சொல்லிடுங்க, அங்கேயும் ஒரு கடிதம் கொடுங்க என்று ஆயத்தத்தோடு தேவ ஆலயத்தை கல்லறை கட்டு எடுப்பதற்காக அவன் கடந்து போகிற அந்த துக்கம் அவனுக்குள்ளாக. இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த துக்கம் இருக்குது. சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க, நிறைய இடத்துல, எங்கள் சர்ச்சில் சொல்ல உங்கள் இடத்துல பல நீங்கள் போய்ங்க வரீங்க. தேவாலயம் எப்படி இருக்குது, தேவாலயம் எப்படி இருக்குது, அலங்கோலமாக இருக்கக்கூடிய அந்த ஆலயங்கள் எல்லாம் உங்கள் மூலமாக இன்றைக்கு நீ துக்கப்படணும்னா, இன்றைக்கி ஏதாவது என் தேவனுடைய ஆலயம் இந்த வாரமே நீங்கள் போய் சொல்லிவிடுங்க, பாஸ்டர் நாங்கள் இதை செய்ய போகிறோம், அல்லது நாங்கள் டைல்ஸ் போட போகிறோம், இதை கம்ப்ளீட்டாக நாங்கள் பெயிண்ட் பண்ண போகிறோம், ஒரு ஃபில்பிட்டு செய்ய போகிறோம் என்று ஒரு பாரத்தோடு நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் முடிவுள்ளாங்க, தேவனுக்கு எதாக செய்யணும் என்கிற கர்த்தர் அதுக்காகத்தானே உயர்ந்த பதவிகளெல்லாம் தந்திருக்கிறார்.
உங்களை தொழிலை கத்தர் வர்த்திக்க பண்ணுகிற காரியமே அதுதான். நீங்கள் அதெல்லாம் சிந்தித்து நீங்கள் இருக்கக்கூடிய சபைகளில், நீங்கள் இருக்கக்கூடிய சபை இன்னொரு சபைக்கு செய்தால் அது ஆசீர்வாதம் கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் போதகர், உங்கள் ஊழியர்களுடைய இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வீர்கள் என்றால், ஐயோ இப்படி இருக்கேன்னு செய்தீங்கன்னா அதை உங்களை பார்த்தான்னு சொல்வார். நீங்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல். இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று நாம் அறிந்து கொள்ளவே. கடைசியாக பிரசங்கியினுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 7ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நகைப்பை பார்க்கிலும், நல்ல கவனிங்க, நகைப்பை அதாவது சிரிப்பை, சந்தோஷத்தை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், துக்கிப்பு துயரப்படுவது நலங்கிறார். துக்கிப்பு எந்த துக்கம்? லௌகிக துக்கம் கிடையாது. துக்கிப்பு நிலம். முக துக்கத்தினாலே, முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று பசுங்கள். தேவனுக்கேற்ற துக்கம் வரும்போது, தேவனுக்கேற்ற துயரம் வரும்போது நம்முடைய இருதயம் சீர்படும். என்ன அர்த்தம்னா, ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம இருதயத்தை தேவன் பாதுகாக்கிறார். இந்த இருதயம் சீர்பட்டு இருந்தால் சரீரம் முழுவதும் நல்லா இருப்பாருங்க. அது தேவனுக்கேற்ற துக்கம். கொருந்து சபையில் நம்ம வாசித்தோம், தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற பயம், தேவனுக்கேற்ற ஆவல், தேவனுக்கேற்ற வைராக்கியம், மனம் திரும்பலுக்கேற்ற ரட்சிக்குண்டாகிற அந்த தேவனுக்கேற்ற அந்த துயரங்கள் பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்மை நாமே நியாயத்திருப்பது, மற்றவர்களை நியாயத்திருக்கக்கூடாது. கண்டிப்பு, இவைகளெல்லாம் அந்த தேவனுக்கேற்ற துக்கம். ஆலயத்திற்காக செய்வது, அந்த துக்கம் இருந்தால் நம்முடைய இருதயெல்லாம் சீர்படும் அப்படின்றார். இருதயம் சீராக இருந்தானா மனுஷன் நல்லா இருப்பான்னு அதுதான். சாலமோன் அவன் அறிந்த சத்தியத்தை எழுதுகிறார். ஆனால் லௌகீக துக்கம் இருதயத்தை பாதிக்கும். லௌகீக துக்கம் இருதயத்தை பலவீனப்படுத்தும். லௌகீக துக்கம் இருதயங்களில் அடைப்புகளை கொண்டு வந்துவிடும். அது மரணத்துக்கு ஏதுவாக நம்மை நடத்தும். ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் உள்ளவளாக இருங்க, தேவனுக்கேற்ற துயரம் உள்ளவளாக இருங்க. கேட்கிறதே போல கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார், உன்னோடு தான் இடைப்படுகிறார். இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணிக்க, என் குடும்பம் ரட்சிக்கப்படலையே, என் ஜனம் ரட்சிக்கப்படலையே, என் தேசம் ரட்சிக்கப்படலையே, அதுக்கேற்ற துயரம் துக்கப்படும் போது என் கணவன் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே என்கிற துக்க துயரத்தோடு இப்போ தியானித்து அந்த வசனத்தின் மீது வாழ்ந்தால் கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் மாற்றுவார். நல்ல ஆறுதலான வருகை 1000 வருட அரசாட்சி தருவார். அப்படியே இருந்த வண்ணமாக கண்களை மூடினவளாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். லௌகீக துக்கம் முடிவில் அல்ல. ஒருவேளை உலக பிரமாத துக்கம் இருந்தால், துயரம் இருந்தால், நாம் அவரை நோக்கி கூப்பிட்டார், அவர் அதற்கு நமக்கு விடுதலையும் தருவார். ஆனால் நமக்கு ஏற்படும் துக்கம் தேவனுக்கேற்ற துயரம், தேவனுக்கேற்ற துக்கம். ஆவிக்குரிய விஷயங்களில், தேவனுடைய விஷயத்தில் அந்த துக்கம் உண்டாகும் போது தான் அவர் உங்களை பார்த்து துயரப்படுகிற பாக்கியவாடு ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளையை நோக்கி பார்க்கிறார். அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளை பார்க்கிற வெறுப்பு உண்டாகணும் பாவத்தின் மேலே. அதுதான் தேவனுடைய துக்கம். பாவ சிந்தனையே வரக்கூடாது. தேவன் உங்களை உற்று பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அங்கே நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரங்களிலும் கர்த்தர் மலை பசங்க 2வது படி, ஏணிப்படி ஆகிய துயரப்படுகள் பாக்கியவர்கள் ஆறுதல் வார்த்தையினுடைய எங்களோடு கூட பேசினீரேன். கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இன்னும் அடுத்த பகுதியில் இன்னும் இந்த வருஷத்திற்குள்ளாக அந்த மலை பிரசங்கத்துடைய மற்ற பகுதியில் பிரசங்கிக்க நீர் உதவி செய்யப்பதற்காக செபிக்கிறோம்.
எல்லா துதி கனமகமே எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகரணம் மறவாதே, ஆமே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ஆண்டவரும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானமடைவரோடும் சகல பரிசுத்தரோடும் கேட்கிற யாவரோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் சதா கால என்று நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.